இல்லை எடுத்துக்கொள்ள அது என்ன என்ன நடந்ததுன்னா வந்து 2 பேரும் விக்னேஸ்வரன் வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அந்த சைன் பண்ணது பிறகு என்ன நடவடிக்கை நடந்ததுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லலாம். ஒன்றுமே நடக்கல. அது இப்போ என்னென்னா நாங்கள் சொன்ன நாங்கள் இப்போ இப்போ கிங்ஸ்டன் கவுன்சிலுக்கு வாய்த்து குத்தில்லை உங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு உங்களை கேட்க வேணுமென்று இல்லை, நீங்கள் கிங்ஸ்டனை கேட்கணும். எங்களுக்கு இன்னென்ன விஷயத்தில் உதவி செய்ய இயலுமா என்று கேட்டால் அதுக்குரிய ஒரு பொறிமுறையை உண்டாக்கலாம். ரைட், என்னென்ன விஷயத்தில் நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது இப்போ காசோ அப்படின்னு கேட்கலாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டிலேருந்து தூதுவர்கள் போயினோம், யாழ்ப்பாணத்துக்கு போயினோம். முந்தி மாகாண சபை 2ஆம் மாகாண சபையில் உள்ளவர்களை சந்திக்கணும். இப்போ யாழ் நகர மேயரை அவையை சந்திக்கணும். சந்திச்சு போட்டு கேட்கணும். அப்போ அவன் என்ன கேட்கணுமெண்டா அதான் சிரிப்பு. என்ன கேட்கணுமெண்டா இப்போ மாநகர சபை எடுத்துக்கொண்டா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குப்பை ஆள்ற வாகனங்கள் இருக்குது. இல்லை அதை எப்படி குப்பைகளை நாங்கள் எங்கே சேகரித்து என்ன மாதிரி இதென்னலாம் அழிக்கலாம்னு சொல்லி அதை பற்றி அதை கதைக்கிறத விட்டுட்டு போகிற தூதுவர்கிட்ட வடமாகாண என்ன மாகாண சபை முதல்வர் அவையில் யாராக இருந்தான்னு, மேயராக இருந்தானே யாராக இருந்தானே கேட்குறது எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை வேணும். அட மண்ணாங்காட்டி அவன்கிட்ட சுய உரிமை தர போகிறான். அவன் என்னத்தை யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாமல் கேட்குறது. அப்போ அதுகள்லாம் நாங்கள் சரியான பிழை விட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஒப்பந்தம் வந்து நல்ல முறையில் செயல்படுத்தலாம். இப்போ நாங்கள் இஞ்சி அதை கிங்ஸ்டன் கவுன்சிலே அதை இருக்கா புஷ் பண்ணி புதுப்பிக்கிறதுக்குரிய ஒழுங்குகளை இந்த கிங்ஸ்டன் கவுன்சிலுக்கு மேயராக இருக்கிறவர் ஒரு தமிழாள். அப்போ அவருக்கு கூடாக அதை நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை ஒரு மீள பார்த்து அதுக்குள்ளால என்னென்ன நாங்கள் எடுக்கலாம்ன்ற முயற்சியை தங்களோட டிஎஸ்சிக்களால் செய்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய விரும்ப, இப்பொழுது நல்லூர் திருவிழா நடக்கிறது. கடந்த வருடம் நல்லூர் திருவிழா நடக்கிற காலத்திலே நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை முன்வைத்து யாழ் நகரசபைக்கு மேயர் ஊடாக கொடுத்திருந்தோம். யாழ் நகர சபையில் கலெக்ட் பண்ணுகின்ற குப்பைகளை தரம் பிரித்து காரநகரில் நாங்கள் 600 மீட்டர் நீளம் 200 மீட்டர் அகலத்திலே நிலம் 4 அடி ஆழத்தில் அந்த குப்பைகளை தாட்டு நாங்கள் கத்தாழை தென்னை பனை இதற்கிடையே வளர்ப்பதற்கு கோரியிருந்தோம். ஆளுநர் அனுமதி தந்து இந்த நகர சபைக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே அவர்கள் நல்லூருக்காக நீண்ட காலம் வேலை செய்தார். அவர்கள் லீவில் இருக்கிறார்கள். வந்தவுடன் 2 டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்கணும். அவர்கள் வந்து அங்கு பார்த்து சுற்று வட்டாரத்திற்கு மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்து அவர்கள் சரி என்று சொன்னால் நாங்களே எங்களுடைய நிதியிலே கொண்டு வந்து குப்பைகளை கொட்டி மூடிவிடுவோம் என்று கூறினார். 2 பேர் வந்தார்கள், கிராமத்தில் மக்களிடம் கேட்டார்கள், பதிவு செய்தார்கள், கையொப்பம் வாங்கினார்கள். அதன் பின் அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் பிஸியாகிவிட்டார்கள். என்றால் இருப்பது 2 பேர் தான் நகர சபையிலே இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ். அந்த கடற்கரை இருக்கும் கனிமங்கள் அது சம்பந்தமான பதிவுகள் ட்ரோனில் ஷூட்டிங் எல்லாம் செய்யப்பட்டு எல்லாமே அவர்களும் இருக்கிறது. ஆனால் ஒரு வருடமாகியும் ஒரு நகர்வும் நடக்கவில்லை. எனவே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகமயப்படுத்தல் யாழ் நகர சபையில் வெரி புவர் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். அடுத்தது, இந்திய எம்பசியால் கட்டி கொடுக்கப்பட்ட கட்டிடம் இதுவரையில் யாழ் மாவட்டத்தில் இருப்பதால் நிர்வாகப்படுத்தப்படுவதை இப்பொழுது இந்தியாவை கேட்டிருக்கார், நீங்கள் நிர்வாகமயப்படுத்தித்தார்கள். இந்த அளவில் இருக்கிறது யாழ் மாவட்டத்தில் உள்ள நிலைமை. எனவே வெக்கி தலைகிறோம். கல்வியிலே முந்தி அப்படி செய்தோம் இப்படி செய்தோம் நாங்கள் படித்து நாங்கள். ஆனால் எங்களுடைய பிரதேசத்தை தொலைநோக்குடன் ஒரு நேர்வழியில் ஒரு ரோட்மேப்புடன் கொண்டு செல்லக்கூடிய தன்மை நீர் சம்பந்தமாண்டாலும் நிலம் சம்பந்தமாண்டாலும் இந்த உணவு உற்பத்தி சம்பந்தம் இல்லை என்பது தெரிகிறது. எனவே இன்றைக்கு வெளிநாட்டில் இருந்து செல்லும் நிறுவனங்கள் சற்று மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்களே தவிர, கோயில்கள் கோபுரங்களை கட்டிவிட்டு எலக்ட்ரிக் இயந்திரங்களை வைத்து சாமி சுற்றி வரும் நிலையில் பல கோயில்கள் இருக்கின்றன, மக்கள் இல்லை அங்கு. எனவே தயவு செய்து உங்கள் நிதியை ஒரு சரியான அந்த மக்களுடைய வாழ்வியல் பல்லுயிர் ஓம்பி வாழ்வதற்கும் இந்த இயற்கையில் வரும் சவால்களுக்கு ஏற்ற முதலில் சுத்தமாக வாழ்வதற்கு அந்த நகரத்தை மாற்ற வேண்டும் என்றால் ட்ரைனேஜ் சிஸ்டம். இன்றைக்கு நாங்கள் 78ஆம் ஆண்டிலிருந்து யாழ் நகரத்தில் மழை பெய்தால் கெந்தி ஓட வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அங்கே 90,000 டியூப்வெல்லும் டாய்லெட்டும் கிட்ட இருக்கு. அதுவே ஸ்கின் டிசீஸ்
வருவதற்கான காரணம். எனவே தயவு செய்து இது ஒரு என்னுடைய ஒரு சாட்சியமாக பதிவு செய்யுங்கள். நான் இது சம்பந்தமாக யாருடன் கதைக்க தயாராக அந்த அளவுக்கு நாங்கள் சிறு வயதிலிருந்து பார்த்து விட்டோம் ஜாழ் நகரத்தை. எனவே மக்களே புலம்பெயர் இருப்பவர், நீங்கள் இங்கிருந்து அமைப்புகள் மூலம் கொடுக்கும் நிதிகளை அந்தந்த ஊர்களில் சரியான வழியில் இந்த இயற்கையை பாதுகாத்து இந்த நீர், நிலத்தடி நீர் சம்பந்தமான விஷயத்தில் கவனப்படுங்கள். நன்றி. நன்றி. அதுக்கு நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிர்வாக அந்த சிஸ்டம்ன்றது அங்கே கம்ப்ளீட்டாக மாறும். ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த ஏதோ சம்பளம் எடுக்கணும், அதுக்கு தக்க மாதிரி வேலை செய்யணும், வேலை இது போட்டு போகிறது, அவ்வளோதான். அப்போ அந்த ஒரு பற்றுன்றது அங்கே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் அது என்ன, அதில் ஒரு பேஷன் வேணும், பற்று வேணும். எப்படி ஏண்டா இந்த குப்பை விஷயத்தை நாங்கள் ஒருக்கா ஏதோ வழியில் ஷார்ட் அவுட் பண்ணணும், ஏண்டா சனம் கம்ப்ளைண்ட் பண்ணுது, இப்போ இது என்ன செய்யலாம்னா அதில் கொஞ்சம் ஒரு ஸ்டடி செய்து நீங்கள் வழியும் சொல்லி இருக்கிறீங்க. அதாவது இன்ன இடத்துல இன்ன விஷயத்தை செய்தால் இதை நாங்கள் குப்பையும் செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அதை சீரியஸாக எடுத்து ஒரு ரிப்போர்ட் செய்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். ஏன்னா அது அவசரமான விஷயம். அங்கே மக்கள் எல்லாம் கொடி பிடிச்சி கொண்டு நிற்கிறோம், போராட்டத்துக்கு கொடி பிடிச்சோன்னு நிற்கிறோம், இதுக்குள்ளே ஓட்டாத, இங்கே போடாத, அங்கே போடாத ரெண்டு எந்த நாளும் பார்த்தா அந்த போராட்டங்கள் நடக்குது. அப்போ அதுக்கு ஒரு சரியான ஒரு பொறிமுறையை கண்டுபிடிக்கிற வேண்டிய தேவை அந்த அரசியல் ரீதியாக வந்த தலைமைகளுக்கும் நிர்வாகத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கும் இருக்குது. ஆனால் அங்கே அந்த பற்றன்றது இல்லை. அதாவது எங்களோட நாடு, எங்களோட பகுதி, இதை நாங்கள் துப்புராக வச்சுருக்கணும், கிளீனாக வச்சுருக்கணும் ரெண்டெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அங்கே இல்லை. பாருங்கள், இப்போ அந்த கிங்ஸ்டன் கவுன்சிலில் நடந்த ஒப்பந்தம் இப்போ எத்தனையோ வருஷம் 5 வருஷத்துக்கிட்ட ஆச்சு நினைக்கிறேன். அவங்க கிங்ஸ்டன் கவுன்சில் சொன்னதை செய்துக்கிட்டாங்க. அவங்க எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது, கிங்ஸ்டனுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த கவுன்சில் அந்த எல்லை பகுதியில் ஒரு போர்ட் போட்டிருக்கு, கிங்ஸ்டன் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது போட்டிருக்கு. இருக்கிற ஆவணமா? அப்போ அந்த பதிவு போர்டெல்லாம் போட்டு அவங்க அதை ஒஃபிஷியலாக செய்துட்டாங்க. அவங்க ரெடி, நாங்கள் ரெடி இல்லை. அவன் அந்த போர்டே அவன் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது மட்டும் இல்லை, இப்போ சொன்னா ஈஸ்டாம் ட்ரீட்மெண்ட் சென்டரில் யாழ் மேயர் வந்தபோது அவருடைய செக்ரட்டரி இருந்தார். நாங்கள் யூனிவர்சிட்டியால் கொவன்ட்ரி யூனிவர்சிட்டியிலிருந்து வந்த சுரேஷும் வேறு யூனிவர்சிட்டி ஆக்களும் சேர்ந்து 5 பேரை இந்த சஸ்டைனபிள் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ண முடியும், யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் சந்தியில் இருந்து கச்சேரி வரைக்கும் எப்படியான மாற்றங்களை கொண்டு வந்து நகரத்திலும் கட்டிடங்களை மேலே ஊற்றி கீழாலே போக்குவரத்துக்கு எப்படி இடமெடுத்து கொடுத்து அதை ஒரு 5 வருடங்களில் மாற்றம் செய்து போக்குவரத்து நெரிசலிருந்து சுகாதாரமாகவும் இந்த டியூப்வெல்லை நிறுத்த வேண்டும் என்ற விஷயத்தில் நாங்கள் இதாக கதைத்திருந்தோம். ஆனால் அங்கு சென்றவுடன் இங்கே எழுதிய குறிப்புகளுக்கு எதுவுமே நடக்கவில்லை. அது மட்டும் இல்லை, அவர் என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு போனவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது. தான் போன உடனே எந்த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோ வேர்ல்ட் பேங்கோ தெரியல, அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளே ட்ரைனேஜ் சிஸ்டத்தை செய்கிறதுக்குன்னு சொல்லி. அவர் தான் அதை போனோடனே அந்த வேலை பார்ப்பேன்னு சொல்லி போட்டு போனவர். இன்றைக்கும் அது யார் சொன்னாண்டா மணிவண்ணன், அவர் இப்போ போய் எவ்வளோ காலமாக போச்சு. இதில் இன்னொரு சம்பவம் நடந்தது. யுஎன் மூலம் நீர் சம்பந்தமாக வந்த நிதி விக்னேஸ்வரன் அவர்கள் தனது ஆஸ்திரேலியா இருக்கும் புறாமகன் நிமலன் அவருக்கு டைரக்டர் போஸ்ட் கொடுத்து $5000 சம்பளத்தையும் கொடுத்து அவரை அந்த ப்ரொஜெக்ட் கோஆர்டினேட்டர் டைரக்டராக போட்டு உள்ளூரில் உள்ளவரை செய்வதற்கு விக்னேஸ்வரன் திட்டமிட்டதை இந்த ஃபண்ட் வழங்கும் நிறுவனம் இலங்கையில் இருக்கும் ஒரு பிரஜைக்கு பணியை வேலை வாய்ப்புக்கு கொடுங்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் அல்ல என்று சொல்லி அவர்கள் கொடுத்த கோரிக்கையை விக்னேஸ்வரன் நிறைவேற்றாதபடியால் அந்த கால எல்லைக்குள் அவ்வளவு பணமும் திரும்பி போனது. இது ஆவணமாக என்னிடமும் சோதலிங்கத்திடம் இருக்கிறது இந்த இது சம்பந்தமான முழு ரிப்போர்ட். எனவே இப்படி பல சம்பவங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். கல்வி சம்பந்தமாக என்றாலும் விவசாயத்துறை சம்பந்தம் என்றாலும் அங்கர்நேஷனுக்கு இங்கே ஆக்ஸ்போர்டில் இருந்த குவன் அவர் பேர்
கோதாசன் பேர், இந்த நீங்கள் ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டீர்கள், கோனேச ராஜா. அவருடைய தொடர்பு நீங்கள் உங்களிடம் பெற்று நான் அங்கர்நேசனுக்கு கொடுத்து அவருக்கு சுயினம் காரணமாக ஸ்கைப்பிலேயோ வேற வழியில் அவர் மூலம் நீங்கள் யாழ் மாவட்ட நீரோட்டம் சம்பந்தமாகவும் எங்களுக்கு தெற்கிலிருந்து நீர் கொண்டு வர தேவையில்லை, கிடைக்கும் நீர் 1200 மில்லியே போதும். இஸ்ரேல் 200 மில்லி நீருடன் இன்றைக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் எவ்வளோ விவசாய பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு. நேற்றைய தினம் இலங்கையில் ஒரு செய்தி, 27 மைலுக்கு நிலத்துக்கு அடியில் மேலே குடிமனை இருக்க, எப்படி பிரான்சுக்கும் லண்டனுக்கும் நிலத்துக்கு அடியில் ரவுண்டாக தோண்டி ட்ரெயின் ஓடுகிறதோ, இப்பொழுது எத்தனையோ ஆறுகளை இணைத்து நீர் கொண்டு வருவதற்கான வேலை ஒன்று பூர்த்தியாக இருக்கிறது நிலத்துக்கு அடியில் இலங்கை. எனவே இந்த போலி அரசியல் கோஷங்கள் விட்டு இந்த நீரை, கடலுக்கு செல்லும் ஆற்று நீரை வடமானம் நோக்கி கொண்டு வந்து கடற்கரையோரமும் மத்தியில் இருபோக விவசாயம் செய்வதற்கும் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய இருந்த நிலையும், நாங்கள் இன்றைக்கு 3-2 பகுதி புலம்பெயர்ந்தும் இன்னும் நாங்கள் அந்த நீர் சம்பந்தமான பிரச்சனையை இலகுவாக கையாளும் அரசியல் விஞ்ஞானமற்றவர்கள் தான் இன்றைக்கு வடக்கிலே கிழக்கிலேயும் இருக்கிறார்கள். எனவே அரசியல் விஞ்ஞானம் கற்ற இளைஞர்கள் முன்வர வேணும், இதற்கான ரோட்மேப்புடன் அந்த பணிகளை முன்னெடுக்க வேணும் என்பதுதான் எனது கோரிக்கை. நன்றி. அது நான் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அந்த அரசியல் விஞ்ஞானம் படித்தவர்களை விட உண்மையிலே அந்த ஒரு 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 அந்த அந்த பகுதிக்கான ஒரு நாட்டு பற்றுள்ளவர்கள் அங்கே வரணும். நாட்டு பற்று இருந்தால் உங்களுக்கு இப்போ காமராஜர் படிக்க இல்லை, ஆனால் எவ்வளவு அதுக்கு பற்று இருந்தபடியாக நிறைய செய்தார். அதே மாதிரி இந்த பற்றுள்ளவர்கள் அங்கே பதவிகள்லையும் அரசியல் தலைமைகள்லையும் வந்தால் இந்த விஷயங்கள் சிம்பிளாக நடக்கும். அது அறிவு சார்ந்தவர்களை அவர்கள் எடுத்து போட்டு போவார்கள். அது பற்றிருந்தால் நீங்கள் ஆகலை எடுக்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. அப்போ பற்றுத்தான் மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் பல விடயங்களை ஒன்று சைவ மாநாடு, மற்றது கலைஞர்களுக்கான உண்மையிலே அதில் பாரதராயா பற்றி நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்துட்டேன். அவர் எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனையில் மிகவும் அக்கறையாக செயற்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர், இயக்குனர். அதுக்காகவும் நாங்கள் அவருக்கு தலை வணங்கி வணக்கம் செலுத்துகிறோம். அதை பற்றி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட மறந்து விட்டேன், அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். மற்றும் நாங்கள் எங்கள் பகுதியில் உள்ள சில சிக்கல்களையும் கலந்துரையாடி இருக்கிறோம். நேரமும் 8 மணி ஆகிவிட்டபடியால் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டெல்லாம் நினைக்கிறேன். நன்றி. இணைந்து கொண்ட சிவா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. குறுகிய நேரத்தில் தலைப்பு எடுத்தாலும் கணக்காக எல்லா செய்திகளையும் பகிர்ந்திருக்கின்றோம். எனவே சுருக்கமாக ஒன்றிலும் தொட்டிருக்கிறபடியால் நல்லது. எல்லாத்திலும் சேர்த்து ஒரு செய்தியை 1 மணி நேரத்துக்கும் கொடுத்திருக்கோம். நன்றி 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 நன்றி.